ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸைஸ் 2.3ல ஃபங்க்ஷன்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். வாட்ஸ் மீன் பை ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன்னா என்ன? நம்ம லாஸ்ட்டு எக்ஸசைஸில் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்பெஷல் டைப் தான் வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதாவது ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். நம்ம ரிலேஷன்லேயே நம்ம வந்து ஸ்பெஷலாக சில பேருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுதான் வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஃபங்க்ஷன் கேன் பி இதுவும் சொல்லலாம். ஃபங்க்ஷன் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் relationship between two sets. ரெண்டு செட்டுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. இது 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து XY 1 4 9 நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு செட் ஏ, இது செட் பி. இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்னா எஃப் ஃப்ரம் ஏ டு பி. ஏ செட்லேருந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ செட்லேருந்து பி செட்டுக்கு ஒரு ரிலேஷன் கொடுக்குறோம். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போது இது வந்து ஏ செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸு, இது வந்து எக்ஸ் வேல்யூஸ், இதெல்லாம் எக்ஸ் வேல்யூஸ், இதெல்லாம் வந்து ஒய் வேல்யூஸ். எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து இந்த வேல்யூஸ் ஏல இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து இன்புட் கொடுக்குறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இதுதான் ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம். இன்புட்டுங்கிறது 1 கொடுத்தோன்னா அவுட்புட்டாக வந்து என்ன வரும்? 1 வரும். இன்புட்டுக்கு 2ன்னு கொடுக்குறோம். இன்புட் 2 கொடுத்தோன்னா அவுட்புட்டு 4 வரும். இன்புட் 3ன்னு கொடுத்தோன்னா 9 வரும். அதாவது எஃப்எக்ஸ். இது எப்படி சொல்லலான்னா, இப்போ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸுக்கு இந்த ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் 1 இன்புட் பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு 1ன்னு கொடுத்தா 1 ஸ்கொயர் என்ன? 1 வரும். 2ன்னு கொடுக்குறோம். இந்த இன்புட்டு 2ன்னு கொடுக்கும்போது அவுட்புட்டாக 4 வரும். 3ன்னு கொடுக்கும்போது எக்ஸுக்கு 3ன்னு கொடுக்கும்போது அவுட்புட் என்ன வரும்? 9 வரும். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது எஃப்எக்ஸ் equal to x square shows as that f takes x and square it. அது இந்த ஃபங்க்ஷன்ங்கிறது, இந்த எஃப் என்ன பண்ணுறது? ஃபங்க்ஷன் வந்து எக்ஸை எடுத்துட்டு அவுட்புட்டாக எக்ஸ் ஸ்கொயரை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறது. அவுட்புட்டாக நம்ம ரிசல்ட் ஒய்யை கொடுக்கும். அதாவது எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறோம் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்ன? இந்த இடத்துல அவுட்புட்டு ஒய். இது எக்ஸுங்கிறது வந்து எக்ஸு, இது வந்து எக்ஸ் எலிமெண்ட்டு, இது வந்து ஒய் எலிமெண்ட்டு. எக்ஸுங்கிறது இன்புட்டு, செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இன் ஏ. அது என்ன? செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏங்கிறது எக்ஸ் வேல்யூஸ் இதெல்லாம். அதே மாதிரி செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி இன் பி செட்டு, இது வந்து என்னென்னா ஒய் வேல்யூ. அதாவது எஃப்எக்ஸ் எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து என்ன? ஃபங்க்ஷன். அதே மாதிரி இது எக்ஸுங்கிறது என்னென்னா, எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். எக்ஸுங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட்டு, இதெல்லாம் வந்து இன்புட். இது எக்ஸுங்கிறது இன்புட் கொடுக்குறோம். எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வந்து என்னென்னா, எக்ஸ் ஸ்கொயருங்கிறது அவுட்புட் ஆகும். அதாவது ஒய்ங்கிறது அவுட்புட்டு. ஒய் ஈக்குவல் டு அவுட்புட். அதாவது எக்ஸ் ஸ்கொயருங்கிறதே ஒய் தான் இந்த இடத்துல. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அவுட்புட்டுன்னு சொல்லலாம். இதாவது வேல்யூ கொடுத்தோன்னா அவுட்புட் ஆகிடும்.
எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம வேல்யூ கொடுக்கும்போது அது வந்து அவுட்புட்டாக எக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி அவுட்புட் கொடுக்குறது, அதாவது ஒய். அதனால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயரு. இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா அந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வந்து இந்த இடத்துல ரிசல்ட்டு, அதான் அவுட்புட்டு. இப்போ வந்து என்னென்னா எக்ஸ் இந்த ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா, இன்புட்டு எக்ஸுங்கிறது இன்புட்டு கொடுக்குறோம், ஒய் வந்து அவுட்புட்டாக வருது, ஆன்சர் வருது. அப்புறம் வந்து நம்ம ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் என்னென்னா ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயரிங் எக்ஸு. இதுதான் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகே, இப்போ இதில் வந்து ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணும் அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து 1லேருந்து 1க்கு வந்து ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, அப்புறம் 2லேருந்து 4க்கு ரிலேஷன் ஆகிருக்கு, 3லேருந்து 9க்கு ரிலேஷன் ஆகிருக்கு. எப்படின்னா இப்போது எஃப்எக்ஸுக்கு வந்து எஃப்க்கு வந்து 1ன்னு வேல்யூ கொடுக்கும்போது 1 ஸ்கொயர் இல்லையா, எஃப்எக்ஸுக்கு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். அப்போ F1ங்கிறது 1 ஸ்கொயர் 1. எஃப்க்கு 2ன்னு வேல்யூ கொடுக்குறோம், 2ன்னு வேல்யூ கொடுக்கும்போது 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆகிடும். எஃப்க்கு 3ன்னு கொடுக்குறோம், 3ன்னு கொடுக்கும்போது 9 ஆகிடும். அதாவது இதெல்லாம் வந்து மேப்பிங், இதுக்கு பேர் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னென்னா 1லேருந்து 1 மேப் ஆகிருக்கு, 2லேருந்து 4க்கு மேப் ஆகிருக்கு, 3லேருந்து 9க்கு மேப் ஆகிருக்கு, இதுதான் சொல்லுவோம். இப்போ இந்த இதெல்லாம் வந்து இந்த ஏ செட் எல்லாமே, செட் ஏல இருக்கிறது எல்லாமே எக்ஸ் வேல்யூஸ், செட் பியில் இருக்கிறது எல்லாமே ஒய் வேல்யூஸ், செட் பி ஒய் வேல்யூஸ். இது வந்து என்னென்னா அவுட்புட், ஒய் வேல்யூ தான் அவுட்புட். இப்போது ஃபங்க்ஷன்னா a relation f from a set A to a set B is said to be a function if every element of a set A has one and only one image in set B. அதாவது a relation f from a set function, a relation function fங்கிறது function from a set A to a set B is said to be a function if every element of a set A has only one image in set B. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரில் வந்து ஃபங்க்ஷன், அதாவது ஏ டு பி ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ 1 வந்து எக்ஸுக்கு மேப் ஆகிருக்கு, இதுக்கு பேர் மேப்பிங்னு பேர். 2 ஒய்க்கு மேப் ஆகிருக்கு, 3 வந்து இசட்டுக்கு மேப் ஆகிருக்கு. இது வந்து இந்த செட்டில் ஏ செட்டில் இருக்கிற இது எலிமெண்ட்ஸ், எவ்ரி எலிமெண்ட் வந்து இந்த பி செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட ஒரே ஒரு இமேஜ் தான், ஒரே ஒரு தடவை தான் மேப் ஆகிருக்கு. அதாவது 1 வந்து ஒரு தடவை தான் எக்ஸோட மேப் ஆகிருக்கு, 2 ஒரு தடவை தான் ஒய்யோட மேப் ஆகிருக்கு, 3 ஒரு தடவை தான் எக்ஸோட இசட்டோட மேப் ஆகிருக்கு. அதாவது if every element of set A has one and only one image in set B, ஒரே ஒரு இமேஜ் தான், ஒரு தடவை தான் மேப் ஆகிருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த ஏ எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், பி எலிமெண்ட்ஸ் பார்க்க வேண்டாம். ஏ எலிமெண்ட்ஸில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் ஒரு தடவை தான் மேப் ஆகணும் ஒரு எலிமெண்ட்டுக்கும். அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன்னா, அதுதான் மீனிங், அதுதான் ரூல். ஃபங்க்ஷனோட ரூலே அதுதான். ஒரு தடவை தான் அந்த இமேஜ் ஆகணும், பியோட 2 தடவை ஆகக்கூடாது. இப்போ இந்த செட்டில் பாருங்கள், இந்த செட்டில் வந்து 1 வந்து எக்ஸுக்கு மேப் ஆகிருக்கு, 2வும் எக்ஸுக்கு மேப் ஆகிருக்கு, 3 ஒய்க்கு மேப் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஏ செட்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் வந்து செட் ஆஃப் ஏ ஹேஸ் only one image in set B. ஒரு தடவை தான் இமேஜ், இதோட இமேஜ் வந்து இந்த 3 ஒரு தடவை தான் மேப் ஆகிருக்கு. 1 வந்து ஒரு தடவை தான் மேப் ஆகிருக்கு, 2 ஒரு தடவை தான் மேப் ஆகிருக்கு, 3 ஒரு தடவை தான் மேப் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆனால் இதுவும் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஒன் வந்து இது ஃபங்க்ஷன், R1 is a ஃபங்க்ஷன். ஏன்னா ஒரு தடவை தான் இமேஜ், ஒரு தடவை தான் ஃபங்க்ஷன், ஒரு தடவை தான் அது ஆயிருக்கு. R1 is a ஃபங்க்ஷன், ஒரு தடவை தான் அது வந்து இதாகிருக்கு, ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு.
இந்த எலிமெண்ட்ஸு. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் வந்து ஒரு தடவை தான் மேப்பிங் ஆகிருக்கு. அதனால் இதுவும் வந்து ஃபங்க்ஷன். ஆனால் இந்த தடவை இதில் 2 இருந்தாலும் இந்த சைடு இந்த ஏ செட்டு மட்டும் பார்க்கணும். ஏ செட்டில் வந்து ஒரு தடவை தான் மேப் ஆகிருக்கு. பி செட்டில் இந்த எக்ஸே வந்து 2 இடத்துல மேப் ஆகிருக்கு. அது கணக்கு இல்லை. பிஏ எடுத்துக்கூடாது, ஏவை மட்டும் எடுத்துக்கணும். ஒன்லி 1 இமேஜ். அதனால் இந்த பியும் வந்து R2, இதுவும் வந்து ஃபங்க்ஷன் தான். இப்போ இந்த R3 எடுத்துக்கும்போது இந்த 1 வந்து எக்ஸோட மேப் ஆகிருக்கு, 1 ஒய்யோடைய மேப் ஆகிருக்கு, 2 வந்து எதோடையும் மேப் ஆகலை, 3 வந்து இசோட மேப் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா 1 வந்து ஒரு தடவை தான், ஒரு இமேஜ் தான் வரணும். 1 வந்து ஒரு தடவை தான் மேப் ஆகிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து எக்ஸ்லேயும் மேப் ஆகிருக்கு, ஒய்லேயும் மேப் ஆகிருக்கு, 2 தடவை மேப் ஆகிருக்கு. ஒரு தடவை தான் மேப் ஆகிடணும். அதனால் இது நாட் ஏ ஃபங்க்ஷன். R3 இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அடுத்தது R4 எடுத்துட்டோன்னா 1 வந்து எக்ஸோட மேப் ஆகிருக்கு, 2 வந்து ஒய்யோட மேப் ஆகிருக்கு, 3 வந்து மேப்பே ஆகலை. இது வந்து நாட் ஃபங்க்ஷன். எப்படின்னா இது ரெண்டு ஃபஸ்ட் ஒன்று ஃபஸ்ட்டோட மேப் ஆகிருக்கு, செகண்ட் வந்து செகண்டால் மேப் ஆகிருக்கு. ஆனால் தேர்ட் வந்து மேப்பே ஆகலை. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன், இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் எ செட் ஏ ஹேஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜ் இன் செட் பி. செட் பியில் ஒரு இமேஜ் இருக்கணும். இது எல்லாமே மேப் ஆகிருக்கணும். ஏ செட்டில் இருக்கிறது எல்லாமே மேப் ஆகிருக்கணும். ஆனால் இல்லை, 3 வந்து இதோட மேப் ஆகலை. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். R4 is not a function. இதுதான் இதோட ரூல். அதாவது இமேஜ் இதில் வந்து என்னென்னா இந்த பி செட்டில் இருக்கிறது எல்லாமே இமேஜ்னு சொல்லுவோம், ஏ செட்டில் இருக்கிறது எல்லாமே பி இமேஜ்னு சொல்லுவோம். செட் பி அதாவது இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. செட் பிங்கிறது அவுட்புட்டு, இது வந்து இமேஜ்னு சொல்லுவோம். அதாவது எதுக்கு இமேஜ்னா 1க்கு இமேஜ் எக்ஸு அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ இமேஜ் எப்படின்னா எக்ஸுக்கு ப்ரீ இமேஜ் 1. செட் ஏல இருக்கிறது எல்லாமே இன்புட்டு கொடுக்குறோம். நம்ம ஒன்று கொடுக்குறோம், ரிசல்ட்டு ஜென்ரேட் ஆகி அவுட்புட்டாக வருது. செட் ஏங்கிறது இன்புட்டு, அது வந்து என்னென்னா ப்ரீ இமேஜ்னு பேர். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எல்லாம் பார்க்கலாம். டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, கோடொமைன்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல டொமைன்ங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு செட் இருக்கு இல்லையா, இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, ரிலேஷனில் இருக்கிறது மட்டும் நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோம், 1 2 3 கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து டொமைனில் சேர்ந்தது. நம்ம லாஸ்ட்டு டைம் படிச்சிருக்கோம், லாஸ்ட் சாப்டரில் பார்த்துட்டோம். ரேஞ்சுங்கிறது என்னென்னா இந்த அவுட்புட் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து ரேஞ்சில் சேர்ந்தது. கோடொமைன்கிறது என்னென்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே எல்லா இதுவும். கோடொமைன்கிறது இதில் வந்து 2 தான் மேப் ஆகிருக்கு, 3வது மேப் ஆகலை. இந்த கூட மொத்தமாக பியில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கோடொமைனில் போடுவோம். ஏன்னா XYZ இருக்குது. இது கோடொமைன், இதுக்கு கோடொமைன் இதுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.